இந்த காலை வேளையிலும் இயேசுவின் கட்டளை என்ற தலைப்பில் கட்டளை வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எங்கெல்லாம் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறாரோ அது அவருடைய வாழ்க்கையில், அவருடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த கீழ்ப்படிதல், அந்த கட்டளை நாம் நிறைவேற்றும் பொழுது, அவருடைய வார்த்தை நாம் கை கொள்ளும் பொழுது மிகப்பெரிய அளவில் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அந்த கட்டளையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். நிறைய பேர் சொல்லவே இல்லை. இயேசுவின் வார்த்தையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. எப்போ அந்த வேர்டு, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதோ, ஆண்டவருடைய எண்ணத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. கர்த்தருடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தை அவருடைய இருதயத்திலிருந்து வருகிறது. சரிங்களா? அப்போ அவர் ஏதோ ஒன்றை யோசிக்கிறார், ஏதோ ஒன்றை யோசித்து தான் அந்த வார்த்தையை பேசுகிறார். உதாரணத்திற்கு இந்த ஸ்டாண்டிங் இருக்கிறது, இந்த பைபிள் ஸ்டாண்டிங் இருக்கிறது. இப்போ இந்த ஸ்டாண்ட் இங்க வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் இங்க வரணும்னு நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இப்போ நினைச்ச உடனே வந்துருமா? வராது. அப்போ நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கிறதான பிள்ளைகளையோ இல்லாட்டி உங்களை யாரோ ஒருவரை அழைத்து தயவு செய்து இந்த ஸ்டாண்டை இங்கே வைங்களேன் அப்படி சொல்றேன். உடனே என்ன நடக்குது? அந்த ஸ்டாண்டை தூக்கி என்ன பண்றாங்க? இங்க வைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். என் இருதயத்திலிருந்த வார்த்தை எப்போ நிறைவேறுதுன்னா, வார்த்தை வரும்புகிறது. வார்த்தை கேட்டு ஒருவர் என்ன பண்றாங்க? செயல்படுறாங்க. செயல்படும் பொழுது என் இருதயத்தின் நினைவு நிறைவேறுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தின் நிறைவு. அப்போ இருதயத்தின் நிறைவு நிறைவேறுகிறது. அப்போ ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு சில யோசனைகள், திட்டங்கள், தீர்மானங்கள் இருக்குது இல்ல, அதை எழுத்து வடிவமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் வேத புத்தகம். அப்போ எப்போ நம்ம அந்த வார்த்தையை செய்யறோமோ, அந்த வார்த்தை செயல்படும் பொழுது, நம்ம மூலமா செயல்படும் பொழுது, அந்த வார்த்தை யார் செய்யறாங்களோ, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யார் செயல்படுறாங்களோ, அவங்க மேல ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருபை, ஆண்டவருடைய அளவிட முடியாத இரக்கம், அப்பாவுடைய தயவு, அவருடைய நன்மைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய பெருக்கங்கள் எல்லாம் மழை மாதிரி பொழிந்து அந்த குடும்பத்தை நினைத்து ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க விளங்கிக் கொள்வீங்க. இந்த வார்த்தை ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயமாக விளங்க பண்ணுவாராக. பிரியமானவர்களே, பாருங்க, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது. நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செஞ்சார், அப்படியே பண்ணிட்டாருங்க. உடனே என்ன நடக்குது? அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். அந்த பேழை உயிரை மேலே வருகிறது. அரராத் என்ற மலையில போய் தங்குகிறது. அவரோடு கூட அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுகிறது. ஆபிரகாம் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே அவர் செய்தார். மோசே தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே. வேதத்தை நீங்க பார்க்கும் பொழுது பேதுரு, ஆண்டவரே முழுதும் நான் பிரயாசப்பட்டுட்டேன்ப்பா, ஆனாலும் ஒரு மீன் அகப்படல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே. சொல்லுங்க, என்ன நடந்தது? வலை மிகுதியான மீன்கள் பிடிச்சாரு. வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்கள். அப்போ கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய வார்த்தைகளை எப்போ நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துகிறோமோ, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கை வளமாக மாற்றுகிறது. கரங்களை மேல உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லாருக்குமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். பிரியமான, அப்படிதான் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை சும்மா ஏதோ கேட்டு போயிட மாதிரி இருக்கக்கூடாதுப்பா. இந்த வார்த்தை எல்லாருக்கும் ஒரு ப்ராஃபெட்டிக்கல் வேர்டாக, தீர்க்க தரிசன வார்த்தையாக கர்த்தர் மாற்றி கொடுக்கணும். அன்று வருகிற நாட்களில் இந்த வார்த்தை நிறைவேறுவதை அவங்க குடும்பத்தில் பார்க்கணும், அவங்க வேலை செய்கிற இடத்துல பார்க்கணும், படிக்கிற இடத்துல பார்க்கணும், தெருவில் பார்க்கணும், ஊரில் பார்க்கணும், பிள்ளைங்க வாழ்க்கையில் பார்க்கணும், கணவன் வாழ்க்கையில, மனைவியுடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. சரி, இப்போ என்ன கட்டளை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு கட்டளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க பார்க்கணும். மத்தேயு 21 அதிகாரம் 2 வசனத்தை வாசியுங்கள்.
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். எல்லாம் என் கூட சேர்ந்து நீங்க ஒருமித்து சொல்ல வேண்டும். அவைகளை அவிழ்த்து, இன்னும் கூட கொஞ்சம் சத்தம் உயர்த்தி, அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்னும் ஒரு முறை சொல்லிடலாமா? அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இதுதான் கட்டளை. அவிழ்த்து என்கிட்ட கொண்டு வா, அவிழ்த்து கொண்டு வா. கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதை என்னைக்கு அவிழ்க்கப்பட்டதோ அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதமா இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கழுதையை பத்தி என்ன பேசுவாங்களா? கழுதையை பத்தி என்ன பேசுவாங்களா? பெரிய பெரிய சபைகள் இல்ல, அதெல்லாம் விடுங்க, சபைகளை விடுங்க. வேத புத்தகத்துல அந்த கழுதையை பத்தி தான் என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அநேக நபருடைய பெயர்கள் வேதத்தில் குறிப்பிடப்படவே இல்லை. நிறைய பேர் ஊழியத்துல கர்த்தரோடு கூட இணைந்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பி இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? எலியாவின் நாட்களில அவரோடு கூட சேர்ந்து காப்பாற்றப்பட்ட தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? எலியா நாட்களில இயேசுபேல் சொல்றா, நாளைக்கு உன் தலையை நான் சீவ எடுத்துருவேன், உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படி சொல்றா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எலியா, பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத எத்தனை பேர் வச்சிருக்கிறேன்? 7000 பேர். சொல்லுங்க பார்க்கலாம். 7000. வெறும் கவுண்டிங் மட்டும் தான் இருக்குது. 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன்பா. பாகாலுக்கு முன்பதாக அவனை முத்தமிடாத, முழங்கால் படியிடாத 7000 ப்ராஃபட்ஸ், 7000 தீர்க்கதரிசிகள். பெயர்லாம் இல்லை, பெயர்லாம் இல்லை. ஆனா யார் பேர் வந்துருச்சுங்க பைபிள்ல? ஏன்னா அது கட்டவிழ்க்கப்பட்டது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இன்னைக்கு நம்மளெல்லாம் கட்டவிழ்த்து அவர் சமூகத்தை ஆராதிக்க கத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா ஒரு அழகா பாடல் பாடுவாருங்க. கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட கன்று குட்டி கொழுத்த கன்றுகளாய் வளருவோம். ஆரோக்கியம். கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட கன்று குட்டி கொழுத்த கன்றுகளாய் வளருவோம். ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆமென். ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். நீதியின் சூரியன் மேலே சிறகின் நிழலிலே ஆரோக்கியம். நீதியின் சூரியன் மேலே அவர் சிறகின் நிழலிலே ஆரோக்கியம். ஆரோக்கியம். வெரி குட். ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆமென். ஆரோக்கியம், ஆரோக்கியம், அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஓ, அந்த கட்டெல்லாம் அவிழ்க்கிறது பெருசு இல்ல, அதை எங்க கொண்டு வரணும்னு சொன்னார் ஆண்டவர்? என் கிட்ட கொண்டு வந்துருங்கப்பா. அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதுல பெரிய நன்மை இருக்குது. உங்களை நான் காண்பித்து கொடுக்க போறேன். இன்னைக்கு சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டு போக போகிறீர்கள். சத்தியத்தை புரிந்து கொண்டு செல்ல போகிறீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சரிங்களா? அப்போ இந்த கட்டை அவிழ்த்து விட்டா அவங்களுக்கு தானேப்பா பெனிஃபிட். கட்டை அவிழ்த்துட்டா அந்த பாவ கட்டு, அக்கிரம கட்டு, விக்கிரக கட்டு, எல்லா துன்மார்க்க கட்டு, இதெல்லாம் போதை என்கிற கட்டு, இதெல்லாம் அவிழ்த்து விட்டா அவங்க தேவ சமூகத்தில் அவங்க ஆராதிக்க போறாங்க. அவங்களுக்கு தானே பிளஸ்ஸிங்கு, அவங்களுக்கு தானே ஆசீர்வாதம். அதனால எனக்கு என்ன ஆதாயம், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம யோசிக்கலாம். என் நண்பன தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு அந்த சத்தியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்பதாக இந்த நாளில கர்த்தருடைய கட்டளை என்ன? அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்கப்பா. அநேகர் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். விபச்சாரத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள், விக்கிரக ஆராதனையில கட்டப்பட்டிருக்கிறார்கள், வேசி மார்க்கத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள், ஜாதி வெறியில கட்டப்பட்டிருக்கிறார்கள், போதை பழக்கத்திற்கு அடிமைகளாக கட்டப்பட்டிருக்கிறார்கள்.
அவள் எல்லாரும் நீ கட்டவிழ்க்கணும்னு சொன்னா எப்படி கட்டவிழ்க்க முடியும்? நான் சொல்வேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்ப எது விடுதலையாக்கும் சொன்னா, சத்தியம் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும். நம்ம வார்த்தையை கொண்டு போகணும். கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த மக்களுக்கு கொண்டு போகணும். கர்த்தருடைய வேதத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையில 12 வருஷமா அந்த அம்மா பைபிள்ல போட்டிருக்குது. உதிர போக்கினால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். உதிர போக்கினால 12 இயர்ஸா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அன்பான சகோதரர் வேதமுத்துவம் அருமையான மனாசே அவர்களும், அருமையான மகன் சதீஷ் அவங்களும் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த கடவுளுக்கு அவங்க வணங்குற அந்த கடவுளுக்கு, இந்து கடவுளுக்கு அந்த பூ பெய்தல், அந்த ஏஜ் அட்டன் அந்த ப்ரோக்ராம் நடக்கிற ஒரு திருவிழா கேள்விப்பட்டது ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம். முதல் முறையா இப்படி ஒரு பண்டிகை, இப்படி ஒரு கொண்டாட்டம், கடவுளுக்கு இப்படி ஒரு செலிப்ரேஷன் இருக்குமா என்பது ஆச்சரியமா இருந்தது. அந்த நாட்கள் என்ன நடக்குமா, எல்லா பெண்களுக்கும் இந்த மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை அதிகமாயிடுமா. இந்த மாதவிடாய் பிரச்சனை அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அதிகமாயிடும். அதுல ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் என்னன்னா, படிக்கிற பிள்ளைகள் 13 வயசு 14 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த யூட்ரஸ், அதாவது அந்த கர்ப்ப பைய ரிமூவ் பண்ணிடுவாங்களாம். 13 வயசு 15 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம், வாலிப சின்ன படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த காலகட்ட இந்த மாசத்துல இந்த ப்ரோக்ராம் நடந்து அங்க பயங்கரமா அந்த விக்கிரத்து அந்தகாரம், அங்க பூஜை பரிகாரங்கள் இதெல்லாம் போய்கொண்டே இருக்கும் பொழுது அநேக பெண்கள் மாதவிடாய் பிரச்சனையினால பாதிக்கப்படுவாங்க. அது மாத்திரம் இல்லாதபடி சின்ன சின்ன பிள்ளைகள், வாலிப பருவத்தை திருமணமா ஆகாத படிக்கிற காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த கர்ப்ப பைய ரிமூவ் பண்ற அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருமா. அவங்க அந்த ஊழியக்காரர் மிகுந்த ஒரு வேதனையோடு கூட இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். என் அன்பான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். பைபிள் எப்படி இருக்குதுமா, இன்னைக்கு அநேக பெண்களுக்கு அப்படி இருக்குது. நிறைய பெண்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை, நீர்க்கட்டி பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன்னாங்க அந்த கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை. நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும், உங்க தெருவில் தான் இருக்கிறாங்க. நீங்க சொல்லணும், என்ன சொல்லணும், பைபிள்ல கூட இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல 12 வருஷமா இப்படி ஒரு பெண்ணு உதிர போய் கொண்டே இருந்தது, ரத்தப்போக்கு அதிகமா இருந்து கொண்டே இருந்தது. அந்த அம்மா எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்தாங்க, எவ்வளோ பணம் செலவழிச்சாங்க, சுகமே கிடைக்கல. அப்போ ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த ஊர் வழியா வரும்பொழுது அவரை பார்க்குற அளவுக்கு, கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு பெரிய ஜனக்கூட்டம். அந்த அம்மாவுக்கும் பலவீனம், நிக்க கூட பலன் இல்லை, நிக்க கூட பலன் இல்லை. என்ன நடந்தது தெரியுமா சிஸ்டர்? நீங்க சொல்லணும், நீங்க சொல்லணும். உங்க தெருவில் அப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க, அப்படிப்பட்ட சகோதரிமார்கள் இருப்பாங்க. ஒருவேளை அதுக்காக எவ்வளோ பணத்தை செலவழிச்சுட்டு இருப்பாங்க. ஒருவேளை குழந்தை தங்காம அந்த கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்கலாம். நீங்க சொல்லணும், அந்த அம்மா நிக்க கூட பலன் இல்லம்மா, நிக்க கூட பலன் இல்லை. நம்ம தவழ்ந்து போய் இயேசுடைய வஸ்திரத்தை, அந்த துணியை தொட்டாங்க, அவ்வளவுதான். அந்த தொட்ட மாத்திரத்துல இயேசுவின் வல்லமை அந்த சரீரத்திற்குள் பாய்ந்தது, பெரிய சுகத்தை கத்த கொடுத்தாரு. அந்த உதிர ஊரில் அன்னைக்கு நின்று போச்சு. நீங்க கூட இயேசு அப்பா கிட்ட வந்து பாருங்களேன், ஆலயத்துல வந்து பாருங்கன்னு சொல்லி அந்த கட்டப்பட்டிருக்கிற கட்டில உள்ளவங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னா, நான் சொல்வேன், அவங்க தொட வேண்டாம், உள்ள வருகிறவர்களை இயேசு தொட காத்து கொண்டிருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த கட்டளை தான் கட்ட கொடுத்துக்க, அழைத்து கொண்டு வாருங்கள். அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்க, பலவீனத்தை கட்டப்பட்டிருக்கிறாங்க, செய்வினையினால கட்டப்பட்டிருக்கிறாங்க, மாந்திரிகத்தினால கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை, உள்ளத்துக்கு மன அழுத்தம், பெற்றோர் இழந்ததுனால, தகப்பன் மரித்து போனதுனால, தாய் மரித்து போனதுனால, வேலை இல்லாததுனால, கடன் பிரச்சனையினால அநேகர் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் அங்க இருக்கிறார்கள். வெளியே வர முடியல, மகிழ்ச்சிக்குள்ள வரவே முடியல, சந்தோஷத்துக்குள்ள வரவே முடியல. இதுல என்னன்னா, நம்ம பார்க்கணும், நமக்கு ரொம்ப அறிமுகமானவர்கள், நம்ம உறவுகள், நம்ம பார்த்தே நம்ம நல்லா பார்க்கிறோம், நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். ஆனா அவளை குறித்ததான ஒரு சிந்தையே இல்லாதபடி, அது குறித்த ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட இல்லாதபடி, யாருன்னா கேட்டு போட்டோம், இன்னைக்கு குருத்தோல பவனி நான் ஓசனா பாடுவோம், நல்லா பாடி ஏசு ராஜாவுக்கு ஜே அப்படிலாம் சொல்லி சந்தோஷமா நான் இருக்க போறேன் அப்படி சொல்லி இங்க உட்காந்துருக்கிறோம். நீங்க சொல்லுகிற அவளை கட்ட அவிழ்த்து என்கிட்ட கொண்டு வா. எப்படி கட்ட அவிழ்க்க முடியும்? சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கப்பா.
ஒண்ணு. ரெண்டாவதா, சத்தியத்தை சொல்வதோடு கூட கட்டவிழ்க்கப்படாதுமா. அது 50% தான். அது 50% தான். 50%த்துல அந்த அந்த கட்டு கொஞ்சம் தளர்ந்துரும். நெக்ஸ்ட் 50% என்ன தெரியுமா? சத்தியத்தை நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். எப்படி வாழ்ந்து காண்பிக்கணும் தெரியுமா? இயேசு எங்க வாழ்க்கையிலையும் அப்படி அற்புதத்தை செய்தாருங்க. அதனாலதான் இன்னைக்கு இயேசு நாங்க ஆராதிக்கிறோம். எங்க குடும்பத்துல கூட எங்க பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது, எங்களுக்கு இப்படிப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தது, எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டம் இருந்தது, எங்க வாழ்க்கை இப்படிப்பட்ட கண்ணீர் இருந்தது, இப்படிப்பட்ட சாபம் இருந்தது. எங்களை இயேசு விடுவித்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரத்தை மேல உயர்த்தி, இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை சுகப்படுத்தினார், இயேசு என்னை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்படி இந்த சாட்சிய, என் வாழ்க்கையில இருந்த சாட்சிய நான் எடுத்து அவங்களுக்கு என் வாழ்க்கைய பாருங்க, எங்க குடும்பத்தை பாருங்க, இயேசு நல்லா வச்சிருக்கிறாருங்க. என் பேச்சு மாறிடுச்சு, என் பார்வை மாறிடுச்சு, என் சிந்தை மாறிடுச்சு, என் சுபாவம் மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த வார்த்தை என்னை மாற்றியது உண்மைனா, உங்க குடும்பத்தில் இந்த வார்த்தை மாற்றத்தை கொண்டு வரும். உங்க கணவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அங்க நல்ல கவனிங்க, வேதத்துல மார்த்தாள் இருந்தாங்க, மரியா இருந்தார், லாசர் இருந்தாருங்க, எலியா இருந்தார், எலிசா இருந்தார், யோபு இருந்தார், நோவா இருந்தார், எல்லாம் சாட்சிங்க. அதனால இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி நாங்க இருக்கிறோமே, நாங்களே சாட்சி. அப்படி சொல்லும் பொழுது முழு கட்டா விழுந்துரும். அவங்க எங்க வந்துருவாங்கப்பா? வருவாங்க. நம்ம தான் அழைச்சிட்டு வரணும், சொல்லிட்டு வருவதில்லை, அழைச்சிட்டு வரணும். வர்ற வரைக்கும் விடவே கூடாது. கடந்த நாட்களில என்னை சந்திப்பதற்காக என்னுடைய சித்தி அவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, நான் இந்த கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பாஸ்டர் நான் கேட்பேன், நாளைக்கு கீரை செய்யலாமான்னு சொல்லுவேன். வேண்டாங்க ப்ளீஸுங்க அப்படின்னுவாங்க. அப்போ என்ன வேணும்? சிக்கன் என்ன வாங்கிட்டு வரீங்களா? எனக்கு கீரை, அவங்க சொல்லுவாங்க கீரை ஆகாது, வேண்டாம், எனக்கு கோல்டாக இருக்குது, அப்படி இப்படி ஊழியத்துக்கு நிறைய போகிறதுல கிளீனாக இருக்கணும், ரொம்ப கஷ்டம். அதனால் எங்கள் சித்தி அவங்களோட இருதயத்தில் பாருங்கள் கர்த்தர் பேசியிருக்கிறார். அவங்க சொன்னாங்க, மாதம் மாதம் கீரை மட்டும் செஞ்சு உனக்கு கொண்டு வரேன்ப்பா அப்படி சொல்லிட்டாங்க. நான் கேட்கவே இல்லை, அவங்க இருதயத்தை கர்த்தர் பேசுகிறார். ஓகே கொண்டு வாங்க சொல்லிட்டேன். ஒரு நாள் வீட்டில் சமையல்லாம் சமைச்சு, அதாவது சாதம் மட்டும் வடித்து வச்சுட்டாங்க. கீரை எங்கேருந்து வந்துருக்குதுங்க? சித்தி கொண்டு வராங்க பார்த்தா மணி 12:30 மணிலேருந்து ரெடி ஆகிட்டாங்க. நான் கீரை வரப்போகுதுன்னு சொல்லி மணி 12:45, 1 மணியாவது, 1:15, 1:30, கீரை வரல. சரி பார்ப்போம் சொல்லி 1:45 ஆச்சு, கீரை வரல. 2 ஆச்சு, கீரை வரல. ஓகே, அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். சித்தி என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. உடனே சரி ஃபோன் மட்டும் பண்ணி பார்த்துருவோம் அப்படி சொல்லி சித்திக்கு ஒரு ஃபோன் ஒன்று போட்டேன். சித்தி எங்கே இருக்கீங்க? இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. எங்கே இருக்கிறீங்க? எனக்கு ஒருவேளை எனக்கு கண்ணு தெரியலையா, இல்லாட்டி இங்கே தான் எங்கே வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் 2 செகண்ட் நான் வந்துடுவேன் அப்படின்னாங்க. வந்துட்டாங்க. வந்த பிறகு பிரிமண்ணா ஒரு காரியம் கேட்டேன். அவங்க கேட்டாங்க லேட் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. ஆமான்னு. ஆமாம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் நான் காத்து நிற்கிறேன், ஏன் இவ்வளோ நேரம்? அப்போ அவங்க சொன்னாங்க, இது போல் நான் வந்துட்டேன், வடபழனியில் இறங்கிட்டேன். இறங்கின பிறகு இந்த கல்யாண மண்டப வாசல்ல 2 பொண்ணுங்க, என்னதுங்க 2 பெண் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, ஆண்டி உங்களுக்கு கிஃப்ட் உள்ள வச்சிருக்கிறோம், உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறோம்? கிஃப்ட் உள்ள வச்சிருக்கோம், கிஃப்டை மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க. இந்த அம்மா பண்ணியது, எதுக்கு கிஃப்ட்? இல்லை ஆண்டி எல்லாருக்கும் எங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி கிஃப்ட் இருக்குது, வாங்க 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 வாங்க. ஒரு சாக்லேட்டை கொடுத்துக்கிறாங்க. சாக்லேட் கொடுத்தோடனே சாப்பிட்டு இந்த அம்மா பயந்துக்குது, மயக்க மருந்தெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சரி ஆண்டி நீங்கள் சாக்லேட் சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, உள்ளே வாங்க ஆண்டி. உள்ளே கூப்பிட்டு போயாச்சு. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன விஷயமா, அவங்க ஒரு புதுசாக சாக்லேட் ஒன்று தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த சாக்லேட்டை இப்போ நாங்கள் மார்க்கெட்டில் விட போகிறோம். இந்த சாக்லேட் வந்து இப்படிப்பட்ட சாக்லேட், இப்படி வந்து டேஸ்ட் இருக்கும், இப்படி பிள்ளைகளுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதனால இருமல்லாம் எதுவும் வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் எதை பற்றி பிரசங்கம்? சாக்லேட். இங்கே வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்படியே வாயை பொழுது சாக்லேட் பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி ஆன்னு கொட்டாய் விடுறது. சாக்லேட்டை பற்றி அவ்வளோ பிரமாதமாக பேசி எல்லாம் பேசி கடைசியாக போகும்போது பிரிமல்ல ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் இருக்கும், ஒரு சின்ன டப்பாங்க, சின்ன டப்பா. அந்த அம்மா அதை எடுத்துன்னு வந்து என் வீட்டில் போட்டு போயிடுச்சு. நல்ல கிஃப்டாக இருந்தாக்கா நல்ல குக்கர் தான் எடுத்துன்னு போக மாட்டாங்க, எங்கே போட்டு போயிட்டாங்க? ஏன்னா அது கிஃப்ட் சொல்லி. எதுக்காக இப்போ சொல்ல வரேன்னா, சாதாரண சின்ன டப்பாக்காக ஒரு குட்டி சாக்லேட்டை கொடுத்து உள்ள வர்ற வரைக்கும் அவங்க என்ன பண்ணல,
ஆனா நம்ம சாதாரணமா கட்டப்பட்டிருக்கிற மக்களை போதை பழக்கத்தில், விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், கடன் பிரச்சனை உள்ளவங்களை பார்த்து அப்படியே சாதாரணமா வந்துடுறோமேம்மா. நல்லா கவனிக்கணும். 2 காரியத்தை உங்க மனதுல கர்த்தர் பதிய விரும்புகிறார். 1, சத்தியத்தை நம்ம சொல்லணும்மா, சத்தியத்தை பேசணும். அது வந்து பாஸ்டர் வேலைங்க, ஜபக்குழு பொறுப்பாளர்கள்ங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுங்க, சகோதரர்கள் ஒரு சிலருங்க, அவங்க பேசிப்பாங்க. நான் பேச மாட்டேன். அப்படி இருக்கிறவர்களையும் நான் சொல்வேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடுவோம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இப்போ கொஞ்சம் வேகமா வார்த்தைக்கு போயிடலாமா? நீங்க வசந்த வாசிக்கணும். 105ஆம் சங்கீதத்துல வேத புத்தகம் இருக்குமானா நீங்க தயவுசெய்து வேத புத்தகத்தை திருப்பணும். தம்பிமாரன் கையில வேத புத்தகமே இல்லையேப்பா, பைபிள் இல்லாம வந்திருக்கிறீங்க. 105ஆம் சங்கீதம் 20வது வசனம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். முதல் வார்த்தை மட்டும் வாசிக்கலாமா? ராஜா ஆள் அனுப்பி அவனை. இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? யோசேப்பை குறித்து. யாரை பத்திமா? யோசேப்பை குறித்து சங்கீத புத்தகத்துல எழுதப்பட்டதான ஒரு வார்த்தை. யோசேப்பை குறித்து சங்கீத பகுதியில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? அவனை கட்ட அவிழ்க்க சொல்றான். எப்ப கட்டப்பட்டு இருந்தாரு யோசேப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்யாத ஒரு குற்றத்துக்கு அவர் எங்க தூக்கி போட்டாங்க? சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அப்போ நிறைய சம்பவம் நடக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோசேப்புடைய சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம். அதை நான் விவரமா விளக்கமா நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் மேலோட்டமா ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னா, செய்யாத ஒரு குற்றத்துக்காக இப்போ யோசேப்பு சிறைச்சாலையில் போடப்படுகிறார். சிறைச்சாலையில் சும்மா அப்படியே இருக்க மாட்டாங்க, அவளை கட்டி தான் அவங்க போடுவாங்க. கையை காலெல்லாம் கட்டி தான் அங்கே சிறையில் சங்கிலினால அவன் கட்டப்பட்டிருப்பான். அதே பகுதியில் உங்களுக்கு இருக்கும், அவன் ரொம்ப நெருக்கப்பட்டிருந்தான். அந்த இருப்பு கம்பிகளினால அவன் கட்டப்பட்டிருந்தான். அதே சங்கீதத்தில் வார்த்தையில் நம்ம வாசிக்க முடியும். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. இந்த சொப்பனத்தை அரண்மனையில் அவருக்கு சொல்றாருங்க. இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தப்பா. என்ன சொப்பனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைல் நதியில் ஒரு 7 மாடுகள் நல்லா எழும்பி வருது. நல்லா கொழுன்னு மாடுலாம் ஏறி வருது. பார்க்குறாரு. இவர் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அப்பா, மாடு, இப்படிப்பட்ட மாடை நம்ம பார்த்ததே இல்லையப்பா, மாடு ஒவ்வொன்றும் இன்னும் சைஸில் இருக்குது. அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது நடக்கிற சம்பவம், இன்னொரு 7 மாடு ஏறி வருது. இன்னொரு 7 மாடு வருதுங்க. அது பார்த்தீங்கன்னா, இந்த 7 மாட்டுக்கும் அந்த ஏறி வருகிற அந்த 7 மாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. முன்னாடி வந்த மாடு சும்மா எப்படி கொழு தலை அப்படி இருக்குது, அப்படியே கம்பீரமா நிக்குது. அது பார்வை என்ன, அது நிக்கிற தோரணை என்ன, பயங்கரமா இருக்குது. ஆனா இப்ப எழும்பி வர மாடு பாத்தீங்கன்னா, காத்தடிச்சா விழுந்துடும் போகுது. காத்தடிச்சா அவ்வளோ டேமேஜ் பீஸா இருக்குது. அவ்வளோ மோசமான ஒரு மாடு. சரி, என்னதான் நடக்குது பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு நடக்கக்கூடாத ஒரு ஆச்சரியம் நடக்குது. என்னன்னா, இந்த ஒல்லியா காஞ்சு போய் வயிறெல்லாம் ஒட்டி போய் எலும்பு தோலுமா இருக்கிற மாடு முன்னாடி ஏறி வந்தது 7 மாடு புசு புசுன்னு அதை சாப்பிட்டுருச்சு. அது என்ன பண்ணிருச்சு சொல்லுங்க? பாக்குறாரு, இதெல்லாம் என்னப்பா, இது நடக்குமாப்பா, இது பண்ணலாம் நடக்குமா அப்படி பாக்குறாரு. இதெல்லாம் நடக்குமா இப்படிலாம்? சரி, இந்த 7 கொழு மாடை இந்த இளைத்த எலும்பும் தோலுமான இந்த மாடு சாப்பிட்டுருச்ச, இதுக்கு இன்னும் விளக்கம் தெரியல. அரண்மனையில் எல்லாரையும் கூப்பிட்டு, எப்ப எனக்கு அர்த்தம் சொல்லுங்கப்பா அப்படின்னா, ஒருத்தனுக்கு அர்த்தம் தெரியல. அர்த்தம் தெரிஞ்ச ஒரே ஆள் யாருன்னா யோசேப்பு. அப்போதான் இந்த விஷயம் காதுக்கு ராஜாவுக்கு வந்த உடனே சொல்றான், ஏய், அவன் கட்டாவிழ்த்து கொண்டு வாங்கப்பா, அவன் கட்டாவிழ்த்து. அப்ப நடக்கிற வார்த்தை தான் இது. அததான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் சேர்ந்து ஒருமித்து வாசிக்கலாமா? ராஜா அவனை கட்டவிழ்க்க சொன்னான்.
அவனை ஒரு நாள் வரும், எல்லா கட்டும் மாறிடும், எல்லா தடையும் மாறிடும், எல்லா பிரச்சனையும் மாறிடும், எல்லா அவமானமும் மாறிடும். தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசுகிறாருமா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முடியுமா நினைக்காதீங்க, முடியும். இந்த பாட்டை கொஞ்சம் பாடிடலாமா? நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் ஏங்கி நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, தேவ மக்களே நல்ல கவனிங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் மிக கவனமாக இந்த வார்த்தையில கேட்பீர்கள். இப்போ சொல்லப்படுகிறதான ஆசீர்வாதங்கள் யாவும் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும். அல்லேலூயா. சரிங்களா? அப்போ இனி நம்ம சும்மா இருக்க கூடாது. கட்டப்பட்டிருக்கிற மக்களை எந்த விஷயத்துல கட்டப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அறிந்து தெரிந்து பார்த்துட்டு பார்க்காம வருகிற அனுபவம் வேண்டாம். போய் பேசி எப்படியாச்சும் அவங்கள ஆண்டுட்டு கொண்டு வரும் பொழுது என்ன நடக்கும், இதை மட்டும் நான் உங்களுக்கு வேகமாக காண்பிச்சு கொடுத்துட்றேன். சங்கீதத்தின் புத்தகம் 105ஆம் சங்கீதம் 20வது வசனத்துக்கு நம்ம வாசிச்சிட்டோம்ல. இப்போ அதே சங்கீதத்தில் 24ஆம் வசனம் எப்படிமா? அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும், அப்படிதான் வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? அதாவது எண்ணிக்கைக்கு அடங்காது, கவுண்ட்லெஸ். மிகவும் பலுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும். கட்டவிழ்க்கப்பட்டது ஒருத்தன், யோசேப்பு தான் கட்டவிழ்க்கப்பட்டார், யோசேப்பு தான் விடுதலையாக்கப்பட்டார். ஆனா அவருடைய ஜனங்கள், அவரை சேர்ந்த ஜனங்கள், என்ன தேவ பிள்ளைகளை வார்த்தை சொல்லுது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் பலவான்களாக்கினார். எப்போ ஒரு மனுஷன் கட்ட நம்ம அவிழ்க்கிறோமோ, எப்போ ஒரு மனுஷன் நம்ம விளையாக்குகிறோமோ, நம்ம அவருடைய ஜனங்கள் வார்த்தை சொல்லுது பாருங்க, அந்த வார்த்தை தான் நம்ம. எப்படி வசந்த வாசிங்க, அவர் தம்முடைய ஜனங்களை. அப்ப யாரு நினைக்கிறீங்க? நம்ம தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அநேக யோசேப்பை போன்ற நபர்கள், யோசேப்பை போன்ற திறமையான மக்கள் ஏதோ விதத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்கப்பா. இங்க ஜாய் தம்பி உட்காந்துருக்காம போல, இன்னைக்கு அநேக இடங்களில அந்த வாத்தியத்தை இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய கிருபையை, அந்த தாளந்த, அந்த சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனா ஜாயை போல அநேக டேலண்டட் பர்சனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிறவங்கள, ஆராதிக்கிறவங்கள, ஊழியம் செய்யறவங்கள, ஊழியத்தில் வைராக்கியமா இருக்கிற ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் அநேகர் உண்டு. வெளிப்படாம பிசாசு என்ன பண்ணிருக்கிறான்? அவங்க கட்ட நம்ம அவிழ்த்து, எல்லாரையும் அவிழ்க்கணும் அவசியம் இல்லம்மா. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க இருவழி சந்தியில அந்த கழுதை என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? செலக்ட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும் யார் அந்த யோசேப்பு. இருவழி சந்தியில கட்டப்பட்ட அந்த கழுதை யார்? கர்த்தருக்காக பயன்படுகிற அந்த நபர். எதை வத்தனம் சொத்தனமான எதாவது ஒன்று கொண்டு எடுத்துட்டு வந்துடுறது இல்லை. உள்ள வந்து அப்படி நடிப்பு வாழ்க்கை வாழ்ந்துருது, ஊரை குறை பேசுறது, பிரச்சனையான மக்கள். செலக்ட் பண்ணணும். ஆண்டு செலக்ட் பண்ணி சொல்றார், இங்க பார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு, எதிராக கிராமத்துக்கு போயிடாத, எதிர்க்கிற கிராமத்துக்கு போ. அந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா அந்த வீட்டில் அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கோம். ஆண்டு சொல்ற, செலக்ட் பண்ணி சொல்றாரு.
நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த யோசேப்பு எங்க இருக்கிறார் கண்டுபிடிக்கணும். நம்ம தெருவில் தான் இருப்பாங்க, நம்ம உறவின் மக்கள் மத்தியில் இருப்பாங்க. ஆண்டுக்கு பெரிய கூட்டம் தேவையில்லம்மா, செலக்டட் பீப்புள். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், செலக்ட் பண்றார் ஆண்டவர். அப்படி செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி பொருளாதாரத்தில், ஊழிய காரியங்களில், குடும்ப காரியங்களில், ஞானத்தில், அறிவில், புத்தியில், கல்விமானின் ஆவியில், ஈச் அண்ட் எவ்ரிதிங், எல்லாவற்றிலையும் கர்த்தர் பலுக செய்ய வல்லவராக இருக்கிறார், பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு பிறகாக அநேக குடும்பத்தில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க கையை தட்டி, வெளியே உள்ள நல்ல கையை தட்டி, என் வாழ்க்கை கர்த்தர் பலுக செய்ய போகிறார், என் வாழ்க்கை கர்த்தர் பெருக செய்ய அல்லேலூயா. பலுக செய்வார். அடக்க முடியாது, உங்களை உங்க ஆசீர்வாதத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. அது பலுகி பெருகும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. பலுகும். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். That is the God's blessing. பலுகி பெருகுவது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது எப்போ நிறைவேறும்னு சொன்னா, கட்டப்பட்டிருக்கிறதான மக்களை, கட்டப்பட்டிருக்கிறதான ஜனங்களை விபச்சாரத்தில், வேசிதனத்தில், விக்கிரக ஆராதனையில், போதை பழக்கத்தில் கட்டப்பட்டிருக்கிற மக்களை எப்ப நம்ம கட்ட அவிழ்க்கிறோமோ, கட்ட அவிழ்த்து ஆண்டுகிட்ட கொண்டு வருகிறோமோ, நான் சொல்வேன், அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலுகி பெருக செய்கிறார். மாத்திரமல்ல, சத்துருக்களை பார்க்கிலும். இப்போ இந்த வார்த்தை நீங்க சொல்லி அறிக்கை செய்தா அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும். சத்தமா சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. எங்களுடைய, என்னுடைய சத்துருக்களை பார்க்கிலும் என்னை கர்த்தர் பலவானாக நிறுத்துவார், பலப்படுத்துவார். நான் பலவானா இருப்பேன். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை கொடுங்க பார்க்கலாம். சத்துருவை பார்த்து பயப்படுறீங்களா? அவனை பார்க்கிறோம் கர்த்தர் உன்னை, உன் குடும்பத்தை, உன் கணவனை, உன் மனைவியை, உன் பிள்ளைய கர்த்தர் பலவானாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எப்ப தெரியுமா பிரதர்? எப்ப தெரியுமா பிரதர்? இந்த கட்டப்பட்டிருக்கிற மக்களை எப்ப இயேசு கிட்ட நம்ம கொண்டு வரோமோ இந்த சத்தியம் நிறைவேறுமா? அதனாலதான் பிசாசு, சபைக்கு போனியா, ஆராய்ச்சியா, வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு, சும்மா அவங்களை கூட்டு வரேன், இவங்களை ஏசாப்பேட்டை கொண்டு வரேன், அவங்களை ரட்சிப்புகளை கொண்டு வரேன், அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், அவங்க குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கணும், அவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு வேலை. இதெல்லாம் தேவையா உனக்கு? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. உன்னை விட்டுதான் பெரிய தப்பு. ஜான்சன் சிஸ்டர், உன்னை விட்டுதான் பெரிய தப்பு. 4 பேரை போய் கூப்பிட்டுக்கிறியா? போன ஞானசம் எடுத்துட்ட, திருவிழா எடுக்கிற, வெள்ளை புடவை கட்டிட்ட, வெள்ளை சட்டை போட்டுட்ட, அதோட கம்முன்னு கடை, கப்சிப்புன்னு இரு, சும்மா இரு, சும்மா ஒரு ஓரமா உட்காந்து போயிட்டே இரு. சபை கூட அங்க போயிட்டு ஒரே அல்லேலூயா, தோத்துறோம், ஆடல் பாட, இதெல்லாம் வேணாம். உள்ள போனியா முடிஞ்ச தூங்கிடு. அப்படி இல்லையா, எதுவும் சொல்றது என்ன பண்ணாத, கேட்காத, இல்லாட்டி பின்னாடி உட்காரு, போயிட்டே இரு. என்ன பண்ணாரு? இந்த கட்டை அவிழ்க்கிறேன், அவங்க தடையை உடைக்கிறேன், இதெல்லாம் என்ன பண்ணாத. ஏன்னா நீ பெருகிடுவ. நீ கூட்டு வந்துட்டீன்னா நீ என்ன பண்ணிடுவ? உன் சத்துருவை பார்க்கலாம் நீ பலவனா மாறிடுவ. அதனால பிசாசு என்ன பண்ணுவான்? யாருடைய கட்டையும் நீ அவிழ்க்காத. உன் கட்டை அவிழ்க்கப்பட்டுச்சா அதோட இருந்துக்கோ. கர்த்தருக்கு சொல்லு, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. இது மட்டும் பாட்டு. யார் கட்டையும் என்ன பண்ணாத பிரதர், அவிழ்த்துறாத பிரதர். அவன் குடிச்சிட்டு போட்டோம், அவன் கஞ்சா அடிச்சுட்டு போட்டோம், அவன் விபச்சாரம் பண்ணிட்டு போட்டோம், யாரா வச்சுன்னு போட்டோம், உனக்கு என்னையா? நமக்கு நல்லது மட்டும் தெரியும், அதானே நமக்கு என்ன வந்தது? யார் எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன? எனக்கு பரலோகம் இருக்குதான், பரலோகம் இருக்குதுதான். ஆனாமா இந்த பூமியில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. இந்த பூமியில நீடித்த ஆயுளை கொடுத்து
ஆரோக்கியத்தை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, செழிப்பை கொடுத்து, உயர்வை கொடுத்து, பலத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, பதவியை கொடுத்து, பொறுப்பை கொடுத்து, கனத்தை கொடுத்து, ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஆண்டவர் அப்படியே இந்த பூமியில நம்ம ஆசீர்வாதமா இருந்துட்டு தான் அங்க போகணும். இந்த பூமியில நல்லா வாழ்ந்துட்டு தான் அங்க போகணும். எப்படி வாழ்ந்துட்டு போனோம்? அதுக்கு கட்டப்பட்டிருக்கிற மக்களை எங்க கொண்டு வரணும்? சபைக்கு இல்ல. சபைக்கு வருவது தேவசித்தம் இல்ல. யார்கிட்ட கொண்டு வரணும்? ஏசப்பாயிட்ட கொண்டு வந்துடணும்மா. கத்தர்கிட்ட அந்த கழுதையோட கட்டை அவிழ்த்து என்னிடத்தில். நீங்க அநேக வருஷமா நம்ம மட்டும் வரோம், நம்ம மட்டும் ஆராதிக்கிறோம், நம்ம மட்டும் போயிடும், நம்ம குடும்பமும் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஏதோ கொஞ்சம் ஜவனட ஊழியத்துக்கு போறதுனால, ஏதோ மாவட்ட ஊழியத்தில் போறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதம் அப்படியே மழை தூறல், மழை சாரல் மாதிரி வருது. எப்படிப்பா? சாரல் வருது. இன்னும் ஆசீர்வாதம் வெள்ளமா வரல. ஆசீர்வாதம் என்னமா வரல? வெள்ளமா வரல. ஃப்ளட் வரணும். பிளஸிங் ஃப்ளட் வரணும். ஆசீர்வாத வெள்ளம் வர வேண்டுமானால் நான் சொல்வேன், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு கட்ட அவிழ்க்கப்பட்ட அந்த யோசேப்பு கட்ட அவிழ்க்கப்பட்ட உடனே அந்த ஜனம் பலுகி பெருகுகிறார்கள். சத்துருக்களை பார்க்கிலும், சத்தமா சொல்லுங்களேன், சத்துருக்களை பார்க்கிலும் பலவான. இன்னைக்கு இந்த வார்த்தை பாருங்க, எதை பார்த்து, எந்த நபரை பார்த்து, எந்த குடும்பத்தை பார்த்து நீங்க ஐயோ இங்க நம்மளை அழிச்சிட்டு இவங்க வாழுறாங்களே, இவங்க நம்ம ஆசீர்வாதத்தில் இவங்க கெடுத்துட்டு இப்படி இருக்கிறாங்களே, வேலை மேல நான் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த மனுஷன் அபகரிச்சிட்டானே நினைக்கிறியம்மா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு தான் வந்து கொண்டிருக்கிறது. அவனை பார்க்கிலும் கர்த்தனை பலவானாய் மாற்ற போகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு ஆமென் சொல்லி, ஆமென் சொல்லி நம்புறப்பான்னு சொல்லுங்க, நம்புறப்பான்னு சொல்லுங்க, நம்புறப்பா. ஹல்லேலூயா. Lord, we receive it in Jesus name. இயேசுவின் நாமத்தில் இதை பெற்றுக்கொள்கிறேன். செகண்ட், இரண்டாவதா நீங்க பார்க்கணும் 27 27ஆம் வசனம். எல்லாம் வாசிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரே குரலை வாசிக்கணும், ஒரே குரலை வாசிக்கணும். எங்க வாசிக்க பார்க்கலாம். இவர்கள் அடையாளங்களையும் காமின் தேசத்தில் அற்புதங்களையும் நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 36 வரைக்கும், 28 இருந்து 36 வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி நீங்க பொறுமையா வாசிச்சு, அப்பா இதெல்லாம் நடக்கணும்பா, இதெல்லாம் நடக்கணும்பா, என் வாழ்க்கையில் நடக்கணும், என் குடும்பத்தில் நடக்கணும். என்ன நடக்கணும்? அற்புதங்களும், அப்படியா, அடையாளங்களும் அற்புதங்களும். சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளங்கள், இன்னும் ஒரு முறை, அடையாளம் அற்புதம், அடையாளம் அற்புதம், இன்னொரு முறை அடையாளம் அற்புதம். நம்ம குடும்பத்தில் கர்த்தர் அடையாளத்தையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்ல விசுவாசிக்கிறோம். கையை தட்டி, இப்ப கையை தட்டும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்குதுமா. நீ கையை தட்டும் பொழுதே ஒரு விடுதலை கிடைக்குதுமா. நீ கரத்தை தட்டும் பொழுது கர்த்தர் மகிமையானதை செய்யறாரு. ஹல்லேலூயா. இந்த அற்புதமும் அடையாளமும் எதுக்காக தெரியுமா கர்த்தர் செய்யறாரு? யூ ஆர் சோ ஸ்பெஷல். எகிப்து அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. ஆனா இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில எந்த பாதிப்பும் வரல. இருள் வருகிறதுமா, தவளைகள் வருகிறது, பேன்கள் வருகிறது, மாத்திரமல்ல கல்மழை பொழிகிறது. இதெல்லாம் நீங்க அந்த பகுதியில் வாசிப்பீங்க. ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும், இஸ்ரவேல் மக்களை மட்டும் கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். இவங்க ஏன் பிள்ளைங்கடா, நம்ம ஆளுங்க, இவங்க யாரு, நம்ம ஏன் ஆளு, ஏன் ஆளு, வித்தியாசத்தை காண்பிக்கிறார். லிசன் ஒன் திங், என் அன்பான தேவ பிள்ளைகளே, இனி வரும் நாட்களில் நம்ம ஆத்துமாக்களை, கட்டப்பட்டிருக்கிற மக்களை, நம்ம ஃப்ரெண்ட்ஸை, நம்மளோட ரிலேஷன்ஸை, நம்மளோட உறவின் மக்களை, நம்ம தெருவில் இருக்கிறவங்களை அவங்களாம் போட்டு விட்டுடாதீங்க, விட்டுடாதீங்க. அவங்க அழியணும்னு நினைக்காதீங்க. அவங்க காப்பாற்றப்படணும். அநேக நாட்களை கட்டப்பட்டிருக்கிறாங்களே, அவங்க அநேக நாட்கள் உபத்திரவத்தில் இருக்கிறாங்களே, வியாதியின் படுக்கையில் இருக்கிறாங்களே, உங்களுக்கு தெரியுது. அவங்க ஹாஸ்பிட்டல் கைமா இருக்கிறது உங்களுக்கு தெரியுதே. நீங்க போய் சத்தியத்தை சொல்லிட்டு கர்த்தர் உங்களையும் விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களையும் இதிலிருந்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தார், உங்களையும் தப்புவிப்பார்.
அப்படி சொல்லி அவங்களை கொண்டு வரும் பொழுது நம்ம கூட அவங்க வாழ்க்கையில அற்புதம் நிச்சயமா நடக்குமா? ஆனா நான் சொல்வேன், அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யற அற்புதத்தை பார்க்கிறோம் 1000 மடங்கு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு தோத்திரம் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அந்த ஒன் டே ஒரு அற்புதம் நடந்துருதுமா, விடுதலை கிடைச்சிருதுமா, அவர் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. ஆசீர்வாதம் இல்லாம இல்லை, ரொம்பவே கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அடையாளங்கள், மிகப்பெரிய அற்புதங்கள் எகிப்து தேசத்துல மட்டும் இல்லம்மா, அதுக்கப்புறம் வெளியே வரும்பொழுது சிவந்த சமுத்திரம் ஒரு அற்புதம் நடக்குது, மாறாவின் தண்ணி கிட்ட வந்து அற்புதம் நடக்குது. ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில செய்து கொண்டே இருந்தாரு. அதுக்கு காரணம் ஒரு மனுஷன் கட்டவிழ்க்கப்பட்டான். ஒரு மனுஷன் கட்டவிழ்க்கப்பட்டான், அற்புதம் நடக்குது, பழுகி பெறுகிறார்கள், சத்துருக்களை பார்க்கிலும் பலவான மாறிட்டாங்க. இல்ல கொஞ்சம் வேகமா போயிடலாமா? பிரைஸ் காட். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் 37 37 வசனம். ஓகே, அவர்கள் கோத்திரங்களில், கோத்திரம் சொன்ன ஒவ்வொரு பிள்ளையும், யாக்கோபுடைய ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு கோத்திரம். கோத்திரம்னா அவங்க பெரிய லட்சக்கணக்கான மக்கள். மூத்த பையன் ரூபன் பெரிய கூட்டம், அதுக்கப்புறம் சிமியோன் ஒரு பெரிய கூட்டம், லேவி ஒரு பெரிய கூட்டம், யூதா ஒரு பெரிய கூட்டம், இசாக்கார், தான், நப்தலி, ஆசேர், காத், மனாசே, எப்ராஹிம், இப்படி ஒரு பெரிய கூட்டமா மாறிட்டாங்க எல்லாரும். வேதம் சொல்லுது அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன், வலது கரத்தை மேல உயர்த்தி சொல்லுங்க, பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. சொல்லுங்க, என் குடும்பத்தில் ஒருவர் கூட பலவீனமாய் இருப்பதில்லை. எங்க திருச்சபையில ஒருவர் கூட பலவீனமா இருக்க மாட்டார்கள். எங்க சகோதரர் ஐக்கியத்தில் ஒருவர் கூட பலவீனமானவர்கள் இல்ல. எங்க சகோதரிகள் ஐக்கியத்தில், ஜபக்குழுக்களில், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்ல பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும், எங்க சண்டே ஸ்கூல் சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையில பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்ல. ஒருத்தர் கூட பலவீனமா இருக்க மாட்டாங்கம்மா. ஐயா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம், எங்கள் சின்ன பையன் மட்டும், எங்கள் ஒய்ஃப் மட்டும், அவருக்கு மட்டும்தான் பலவீனம், இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் பலவீனம், என் பொண்ணுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சரீரத்தை கொஞ்சம் கஷ்டம், எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் அடிக்கடி கொஞ்சம் தலைவலி. ஒருவரும் கிடையாது. அப்படி ஒருவரும் பலவீனமே இல்லாம முழு குடும்பத்தையும் முழு சபையையும் நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தருக்கு கூட பலவீனம். நீ பாருங்க, பைபிளை பாருங்க, யாராலும் தலைவலினால இருந்தாங்க, 40 வருஷம் பிரயாணத்துல யாராலும் மருத்துவ உதவி பெற்றாங்க. மோசே கொஞ்சம் மெடிக்கல் ரெஸ்ட்ல இருந்தாரு, கொஞ்சம் அவருக்கு வந்து வென்டிலேஷன் கொஞ்சம் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து இந்த திடீர்னு சொல்லி மூச்சு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா வயசு ஆயிடுச்சு, 80 வயசுக்கு மேலே. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வச்சாங்க, கொஞ்சம் மூக்கில் என்ன சொல்லுவாங்க, ஆக்சிஜன் வச்சாங்க. ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சா, மூச்சு விட முடியலனாக்கா அந்த புகை மாதிரி வைக்கிறாங்க. சில நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கு புரியல. அப்போ நெப்ளேசர் வச்சாங்க. மோசே ஒரு பாக்கெட் நெப்ளேசர் வச்சு சுத்தினாரு, புகை வச்சுன்னு வந்தாரு. அப்படி இருக்குதா? இல்ல புகை பிடிச்சிட்டு போனான்னு இருக்குதா? இல்ல இல்ல. 40 years நோ ட்ரீட்மெண்ட், நோ மெடிசன், நோ டாக்டர். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை நம்ம வாயால வரப்போகுது. நோ டாக்டர், நோ மெடிசன், எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. நான் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆனதே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐசியூவும் கிடையாது, எந்த சியும் கிடையாது. ஒரே ஒரு சி, ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த சி மட்டும் தான். கையை தட்டி அப்பாவுக்கு ஹல்லேலூயா. ஷபபா ரகதரா ரிகத ரகத லகதரபா. ஹல்லேலூயா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. கை தட்டி கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. லிசன், 39வது வசனம் 41 வரைக்கும் போங்களேன். 39. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து
இரவை வெளிச்சமாக்குறதற்காக. பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிஃப்ட் என்ன தெரியுமா? ஒரு பெரிய மறைவு, ஒரு பெரிய டென்ட்டை கொடுத்துட்டாருங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஜனங்க வெளியே உட்காடுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டென்ட் ஒன்று போட்டு கொடுத்துட்டோம், பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு எதை விரிச்சு வச்சாரா? மேகம். மேகத்தை விரிச்சு எவ்வளோ பெரிய டென்ட் பாருங்க, பெரிய. எத்தனை லட்சம் மக்கள் உள்ள உட்காராங்க? 20 lakhs. 20 லட்சம் மக்களுக்கு பெரிய ஷாமியானா. என்ன ஷாமியானா? மேகமே ஷாமியானாவை போட்டாருங்க. God is great God. எங்கேயுமே கேள்விப்படவே முடியாதுமா. நம்ம தெய்வம் அவருடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய ஆசை மட்டும் படு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஆசை மட்டும், சிலது படாம கூட இரு, நான் செஞ்சு முடிப்பேன்னு சொல்லுவார். அப்ப அல்லேலூயா. இரவை வெளிச்சமாக்குறதற்காக அக்கினி தந்துட்டாரு. அக்கினி வருதுங்க, இவங்களுக்கு சூடு எல்லாம் இல்லை, அப்படியே கொதிக்குது, அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் வெளிச்சம் மட்டும்தான் வருது. எங்க இருந்து வருது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அக்கினி ஸ்தம்பம் அப்படியே மேல அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. ரபாலா ஷகதரா. கத்த தம்முடைய ஜனங்களை ஆதரிக்க வல்லவராக இருக்க. எது வேணுமோ எப்ப வேணுமோ அதை அந்த நேரத்தில் கத்த தர வல்லவராக இருக்கிறார். கரத்தை மேல உயர்த்தி அப்பாவை நல்ல தோத்திரம் பண்ணிடுங்க பார்ப்போம். கையை உயர்த்தினவங்க இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு எது வேண்டுமோ எப்ப வேண்டுமோ சரியான நேரத்தில் எனக்கு தருவதற்கு, என்னை ஆதரிப்பதற்கு என் தேவன் மிக 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 நல்லவராக இருக்கிறார். அப்படி சொல்றங்க கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியுங்க. பகலா மேகத்தை தரணும், இரவா வெளிச்சத்தை தரணும், அப்படி கர்த்தருக்கு தெரியுமா? சில பேர் இந்த இடத்துல இருக்கிறது ஆவியானவர் என்னுடைய இருதயத்தை உணர்த்துகிறார். என்னை யாருமே புரிஞ்சிக்கல, என்னை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். அப்படி ஒரு சிலங்க உட்காந்துக்கிறீங்க. உன்னை புரிந்த ஒரு தேவன் உன் அருகே நின்று கொண்டிருக்கிறார். உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க, உம்மை போல உம்மை போல அரவணைக்க யாரும். இப்ப கையை உயர்த்தி, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. இன்னும் கொஞ்சம் வாயை திறந்து, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை புரிந்த ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை தெரிந்த தெய்வம் ஒரு இருக்கிறார். எதை எப்ப செய்யணுமோ நடக்கும். சொல்லிடுங்க, நடக்கும். அவசரப்படாதீங்க, பக்கத்துல அவசரப்படாதீங்க, புலம்பாதீங்க, அழாதீங்க, மூஞ்ச தூக்கி வச்சுக்காதீங்க. எதை எப்ப செய்யணும்னு அவருக்கு தெரியும். செய்வாருமா, செய்யாம விடமாட்டாரு. செய்யாம எத்தனை வயசானாலும் எவ்வளவு காலம் ஆனாலும் எனக்கான நன்மை எனக்கு தான். அல்லேலூயா. கையை தட்டி அப்பாவுக்கு தோத்திரம் பண்ணிட வேண்டாம். வாசிங்க வாசிங்க தொடர்ந்து. 40. கேட்டார்கள், அவர் காடைகளை, பகல்ல மேகஸ்தம்பம் வந்தது, இரவில வந்தது. இப்ப கேட்கிறாங்க, மேகத்தை கேட்டாங்களாமா, அக்னி சம்பத்தை கேட்டாங்களா? ஆனா கிடைச்சதா? கேட்காதது. ஃபர்ஸ்ட் கேட்காததெல்லாம் கர்த்தர் கொடுத்துருவாரு. கேட்காததெல்லாம். ஆனா அன்னைக்கு நேரத்தில் நமக்கு தெரியல. மேக ஸ்தம்பம் மறைஞ்சிருக்குது, அக்னி ஸ்தம்பமோ ஆனா இருக்குதுமா. நீ கேட்காத சுகம், நீ கேட்காத பார்வை, நீ கேட்காத வார்த்தை, நீ கேட்காத இருதய துடிப்பு, நீ கேட்காத ரத்த நாளங்கள், ரத்த ஓட்டங்கள், நீ கேட்காத மூச்சு காற்று. நீ கேட்கறியாப்பா, மூச்சு காத்து கொடுங்கப்பா. கேட்காதெல்லாம் கத்த கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாரு. கேட்காததெல்லாம் நிறைய கொடுத்துட்டாருமா. ஆனா அது குறித்த சிந்தை நமக்கு தெரியாம என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாருன்னு வாயை தந்து பேசுறியே, அதுவே செஞ்சதுதான் கர்த்தர் உனக்கு. இப்படி பண்ணாரு. பேசுறல பேசுறல பேச்ச கத்த கொடுத்தாரு, பேச்ச கத்த கொடுத்தாரு. பாக்குறதுக்கு கண்ண கேட்டியா? அப்பா நல்ல கண்ணா இருக்கணும்ப்பா, நல்ல கண்ணு எனக்கு வேணாப்பா சொன்னியா?
கர்த்தர் பார்க்க இதை கேட்காம கர்த்தர் செஞ்சாரம்மா. கேட்காம செஞ்சாரு. வீட்டை கொடுத்து வச்சாரு, ஆகாரத்தை கொடுத்து வச்சாரு. சாப்பிட்டா அழகா என்ன ஆயிருதுங்க, எல்லாம் ஜப்பான் மிஷின் மாதிரி எதை சாப்பிட்டா என்ன பண்ணுதுங்க, அழகா ஜீரணமாயிருது. கேட்டியாம்மா, குடல் இப்படி இயங்க வேண்டும், சிறு குடல் பெருங்குடல் இப்படியாக வேலை செய்ய வேண்டும், கணையம் இப்படி செயல்பட வேண்டும், பித்தப்பை இப்படி இயங்க வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணீங்களா? செய்தா இல்லையா? கர்த்தர் தான் செய்ய வச்சிருக்கிறாருமா. கேட்காததெல்லாம் கர்த்தர் நிறைய செய்யறாரு. ஆனா அதே நேரத்தில் கேட்காததையும் அவர் செய்வார். கேட்டதையும் செய்வாரு. கேட்டார்கள், அவர் காடைகளை வர பண்ணினார். இந்த மாசத்துல முடிய போகுது. என்னைக்கு முடிய போகுது? இன்னைக்கு 29, அப்புறம் 30ஆம் தேதி, அப்புறம் 30. நான் சொல்வேன், இன்னையிலேருந்து கவுண்ட் பண்ணிடுங்க. 29, 30, 31 இந்த 3 நாட்களில் புது மாதம் வரப்போகுது. அப்போ புது பிளஸ்ஸிங். இந்த மார்ச் மாசத்துல கர்த்தர் ஒரு சில காரியங்களை வர பண்ண போகிறார். இந்த 3 நாட்கள் வர பண்ண போக விசுவாசிக்கிறங்க. ஆவிய நிறைந்து ரிகா பானா தலா ஷபா தரா ரிவானா தனா கதா நம்ம அப்ப காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த 3 டேஸ்ல இந்த 3 நாட்களில் வர பண்ண வேண்டிய காரியங்களை கர்த்தர் மழையாக வர பண்ணுவீராக, காடையாக வர பண்ணுவீராக, ஆரோக்கியமாக வர பண்ணுவீராக, பணமாக வர பண்ணுவீராக, உயர்வாக வர பண்ணுவீராக, பதவியில வர பண்ணுவீராக, ஜெயத்தை வர பண்ணுவீராக. வரட்டும் 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 வரட்டும். பாளையத்தை மூடட்டும், குடும்பத்தை மூடுவதாக. ஆமென். வர பண்ணினார். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்களா? 40 டேஸ் பிரேயர் பண்ணலாமா? வர பண்ணுவார். ஊழியக்காரன் வாயில சும்மா வார்த்தை கத்த கொடுக்க மாட்டார். இந்த 3 டேஸ்ல உங்க வாழ்க்கை அது வந்து சேரும், உங்க குடும்பத்துக்கு அது வந்து சேரும். ஏதோ சில காரியத்தை எதிர்பார்க்கிறோமா, அது வரமா, கர்த்தரை வர பண்ணுவாருமா, கர்த்தரை வர பண்ணுவார். இல்லட்டா ஒரு சில காரியம் என்ன பண்ணாது, அவங்க கிட்ட எல்லாம் இருந்து வர்றது நடக்கவே நடக்காது. ஆனா கர்த்தர் வர பண்ணுவார். அல்லேலூயா. ஓகே, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கேட்டார்கள், அவர் காடைகளை வான அப்பத்தினாலும், என்னப்பா, கீழே இருந்தும் வருது. கீழே இருந்து என்ன வரும் சொல்லுங்க? மத்தெல்லாம் காடை காட்டுவாங்க. மற்ற என்ன பண்ணுவாங்க? கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வார்த்தை? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மற்ற என்ன பண்ணுவாங்க? காடை காட்டுவாங்க. ஆனா ஆண்டவர் காடையை காண்பிப்பார். கீழே இருந்து சமுத்திரத்து காடெல்லாம் வருது, மேல இருந்து என்ன வருதுமா? இதெல்லாம் தேவ பிள்ளை வாழ்க்கையில இன்றும் கர்த்தர் செய்ய வல்லவராகிறார். ஏன்னா வேதம் சொல்லுதுமா, அவர் நேற்றும் இன்றும் என்றும். இது எத்தனை பேருமா விசுவாசிக்கிறீங்க? பிரதர், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தது உண்மைனா எனக்கும் இப்பவும் செய்ய வல்லவராய். ஆனா எப்ப தெரியுமா? கட்டப்பட்டிருக்கிற மக்களை கட்ட விழுத்து எங்க எடுத்து வரணும்? அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இதனால்தான் மேல இருந்தோம் கீழே இருந்தோம் ஜெய்மேரிக்கு எல்லாத்தையும் கடல் கொடுத்துடக்கூடாது சொல்லி, நீ மட்டும் போனியா வந்தியா அமைதியாரு, சைலண்ட், பி சைலண்ட், பின் ட்ராப் சைலண்ட், அமைதியா வந்துட்டு போ. நாள் ஒன்று வரும், கர்த்தர் செய்வாராக. வேதமுத்து ஜெய்மேரி நல்ல ஒரு வேனை பிடிச்சி ஒரு 30 ஆத்துமா 40 ஆத்துமா கண்ணகி நகர்ல இருந்து வாரம் அந்த பக்கம் மேடவாக்கத்துல இருந்து பள்ளிக்கரையில இருந்து அதுமாரி பாக்கியமும் காலையும் அங்க ஒரு பஸ் பிடிச்சி, எங்கிருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி, என்னம்மா இது, நீங்கள் 3rd சர்வீஸ் வந்துருங்க, அம்மா நீங்கள் 4th சர்வீஸ் வந்துருங்க, அங்கேருந்து வர டீம் வந்து 3rd சர்வீஸ், அங்கேருந்து வர டீம் 4th சர்வீஸ். இப்படி ஏரியாவிலேருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆராதனை கத்த துவங்க பண்ணுவாராக. கையை தட்டி ஒரு ஆமென் அல்லேலூயா. பாஸ்டர் எல்லா வார்த்தையும் ஆராதிக்க முடியாது, எல்லா ஆராதிக்க பாஸ்டர்மாலையும் ஆராதிக்க முடியாது. 2nd சர்வீஸ் இவங்க ஆராதிப்பாங்க, 3வது வாரம் இவங்க ஆராதிப்பாங்க, இவங்க பாடல் நடத்துவாங்க. கர்த்தர் செய்ய வல்லவராய். நம்ம செய்ய வேண்டியது செஞ்சா அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். சொல்லுங்க, நம்ம செய்யறத செஞ்சிட்டோம்னா அவர் செய்ய வேண்டியதை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன செய்யணும்? கட்டப்பட்டிருக்கிற மக்களை விபச்சாரத்தில், வேசித்தனத்தில், போதை பழக்கத்தில், விக்கிரக ஆராதனையில், இன்னும் கடன் பிரச்சனை, எதிலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ சத்தியத்தை சொல்லி கட்ட விடுத்து இயேசுநாதர்கிட்ட நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, ஆலயத்தை கொண்டு வந்து அவங்கள வச்சுட்டோம்னு சொன்னா, நான் சொல்வேன் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு உரிதாக மாறிவிடும். ஆமென். வாசிங்க வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. கண்மலை திறந்தார். கண்மலையை சத்தமா சொல்லுங்க பார்க்க. கண்மலையை நடக்கும் வீட்டை திறந்தார் அப்படின்னு கொஞ்சம் புரியுது. எது திறந்தார் ஆண்டவர்?
திறக்கவே படாத ஒரு சில மலை இருக்குது. ஒரு சில அந்த மலையெல்லாம் கத்த இப்ப திறக்க போறாரு. கரத்தை உயர்த்து விசுவாசம் இருக்குமானா தோத்திரம் மட்டும் சொல்லுங்க பிரதர், தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. கண்மலையாகிய பாஸ், கண்மலையாகிய மேனேஜர், கண்மலைய ப்ரொஃபஸர், கண்மலையாகிய உங்க இடத்துல இருக்கிற பெரிய தலைவர்கள் எல்லாரும் கத்த திறக்க போகிறார். அவனோட இருதயத்தை கத்த திறக்க முடியும். கத்த நல்ல தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். தண்ணீர் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஓட போதியா, மடை திறந்த வெள்ளம் மாதிரி ஆசீர்வாதம் ஓடி வரப்போகிறது. கையை தட்ட மாட்டேங்கிறீங்க. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மகிமை காண்பீர்கள். சரிங்களா? இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசிக்கணும். வீட்டில் போய் இந்த பகுதியெல்லாம் வாசிச்சு திரும்பமா தியானிச்சப்பா இந்த வார்த்தைலாம் நிறைவேறணும்ப்பா, இதுக்கு எனக்கு ஒரு ஆத்துமா காட்டுங்கப்பா, எனக்கு ஒரு வீட்டை காட்டுங்கப்பா, எப்படியாச்சும் நான் அவங்கள கத்தனை கொண்டு வந்துடுறேன்ப்பா. வர வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு நான் அழைச்சிட்டு வந்துடணும்ப்பா. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த நாள்ல அப்போ நான் கொண்டு வந்துடுறேன்ப்பா. உயிர் தெழுந்த நாள்ல நான் கொண்டு வந்துடுறேன்ப்பா. நீ கொண்டு வந்து பாருமா. இதெல்லாம் சும்மா பொய் இல்லம்மா. அன்னைக்கு யோசேப்பு கட்டு அவிழ்க்கப்பட்ட பொழுது இதெல்லாம் நடந்த உண்மைனா நீங்க யாருடைய கட்டையும் அவிழ்க்கும் பொழுது இதை கர்த்தர் நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன் மோர் திங் 45 45 அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை எதை கொடுத்தாரா? தேசத்தை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பலனை இது நடக்கும். ஆண்டவர் வீட்டை கொடுக்க மாட்டார். எதுக்கு கொடுப்பாரா? இந்த மக்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்துட்டார். இந்த தேசம் அன்னைக்கு தேசத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு சின்ன வீட்டை கொடுத்துட மாட்டாரு. அம்மா ஒரு கிரவுண்டு தர மாட்டாரா? ஜோதி ஒரு கிரவுண்டு நீ நினச்சிக்கிறப்பா பெருசாப்பா ஸ்தோத்திரம்ப்பா, கிரவுண்டை தர போறாருமா. நிறைய ஏக்கர் கணக்கான ஒரு சில இடத்த கத்த தரப்போகிறா. நம்ம சபை பிள்ளைகளுக்கு ஒரு சில ஏக்கர் வந்து கொண்டிருக்கிறது. கையை தட்டி தோத்துற ஜபரணி ஏக்கர் தான் வேணும். லேண்டுக்காக பார்க்கறதுக்கு லேண்டே தரமாட்டார் ஆண்டவர். ஆண்டோட சிந்தனையில் ஏக்கர் இருக்கிறது. கையை தட்டி ஒரு ஆமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. வார்த்தை அப்படியா இருக்குது. நமக்காக யாரும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. மலைமலையா சேர்க்கிறாங்க, பணமா சேர்க்கிறாங்க, இடமா சேர்க்கிறாங்க. எல்லாத்தையும் வாரி சுருட்டி என் கையில அப்ப கொடுக்க போறார். இதெல்லாம் நியாயமா? ஆனா கர்த்தர் செய்யறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? கர்த்தர் என்ன பண்றாருமா? ஆனா ஆண்டு அநியாயம் செய்ய மாட்டாருமா. அதெல்லாம் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எங்கோ அடைப்பட்டிருக்கிறது. அதை தான் கர்த்தர் தரப்போகிறார். கையை தட்டி விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் அப்படியே எழும்பி நிற்கலாமா? ப்ளீஸ் பி ஸ்டாண்ட். எல்லாம் அப்படியே எழும்பி நின்று கர்த்தர் செய்ய வல்லவர்.